சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்காரா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அத வர்றானே. வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்போறான்? என்னங்க நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பாலு அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்குறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இல்ல நான் தான் மறந்துட்டே நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க. பள்ளையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. பாட்டம் 1000 தடவை சொல்லியிருக்கேன் பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். என்னங்க இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு. வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி பிசை போச்சா இல்ல மூளை குழம்பி போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ எங்கே இரு, பானையே நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வரேன். கொண்டாங்க விடுங்க. கொண்டாங்க. நான் சொல்றத கேளுங்க. இந்த பாலையை குழந்தை சாப்பிடக்கூடாது. விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க. நான் அங்கே வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க பால் வாங்கலைன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா? கொண்டாங்க. ஐயோ கொட்டிடாதீங்க. இந்த பால் அங்கே வாங்கலைங்க. நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. நீயா? நான் கொண்டு வந்த பால் தாங்க. என்ன எனக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யலங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வார்த்தை வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை. இந்த ஊர்ல பால் வாங்காம வேளாங்கண்ணில இருந்து வரவழைக்க நான் மானத்தண்டா? மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பால விட்டேன் சொல்லு? யாருக்கும் வைக்கீங்க, கொஞ்சோண்டு கொடுத்த. கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்காந்த. அப்போ வானத்துல இருந்து பால் குபுகுன்னு பொங்கிட்டு இருக்குங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? என்னடா வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ அடானா பால் ஆறா பொங்குதுங்கிற? போய் வேலையை பாரு. ஏடா இந்த வயசுல பொய்யும் போயிட்டோம். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிகமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா? இல்ல குறைஞ்ச பாலுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம் 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 என்னன்னே புரியல. ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன். அதோ பாருங்க.
வழியில யாருக்கும் பால் கொடுத்தேன்னு சொன்னியே அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்களா? இல்லையா கண்ணம்மா, பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க? கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது, இது விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி கடை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்களை அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேர்ல இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்றேன். தம்பி சுந்தரம், சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். வாப்பா, வா வா. இதோ இருக்குப்பா, இதோ இருக்குப்பா. அம்மா குழந்தையோட இங்கத்தான் நின்னாங்க. அம்மா, அப்பா வந்தீங்களேம்மா? இப்ப வாங்கம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா, வரமாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அழாது தம்பி, நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம். ஐயா, ஐயா, பாருங்கய்யா. அம்மா பாருங்கய்யா. அப்பா, தாயே, உன் ஜோதியை என்னால தாக்க முடியலம்மா, தாக்க முடியல தாயே.